Raja. Raja, thank you guys. Oh, sorry, what? Maaf dulu. Sorry. Bag itu. Oh. Raja, you want water? சோள மாவு வத்தல் வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோள மாவு வந்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை வந்து ஃபைன் பவுடரை வந்து அரைச்சிக்கணும். தண்ணி வந்து சூடேறட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது வந்து சூடேறிடும் தண்ணி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சப்பரிசி வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் பவுடரை வந்து அரைச்சின்னு இருக்கேன். ஸோ தட் சீக்கிரம் வந்து வெந்துடும், கேஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இது கண்டிப்பாக இல்லைன்னா வத்தல் வந்து சரி வராது. கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்பரிசி வந்து போட்டுக்கணும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்ச மிளகாப்பொடி, காஷ்மீரி மிளகா, நார்மலாக நம்ம நாட்டு மிளகா வந்து போட்டுக்கிறேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பொடி தேவையோ அந்த அளவுக்கு வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பொடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1 kg, நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 kg அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வத்தல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து அப்படியே வந்து பொடி போட்டுக்கலாம். என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து கட்டி மாதிரி ஆகிடும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வத்தல் வந்து சரி வராது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் தண்ணில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கலக்கிக்கணும், லிக்விடாக பண்ணிக்கணும். அப்புறமா தான் நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஆட் பண்ணணும். ஸோ நல்லா வந்து இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுன்னு இப்படியே வந்து கலக்கி விட்டுக்கணும். கலக்கி விட்டுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைன் நல்லா வந்து கட்டி இல்லாமல் வந்து கரைச்சி விட்டுக்கணும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து கட்டி போயிடுச்சுனாக்கா வத்தல் வந்து சொதப்பிடும், சுத்தமாகவே வந்து சொதப்பிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வத்தல் நல்லா இருக்காது. இது வந்து நல்லா வந்து இப்படி கலக்கி விட்டுக்கணும். சூப்பராக வந்து கலக்கி விட்டுட்டு பாருங்கள். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துச்சு. வந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான கஞ்சி கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்டுமே இல்லை. இப்போ வந்து தண்ணியும் வந்து நல்லா வந்து சூடு ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து அதில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கலக்கி விட்டுனே இருக்கணும். இது வந்து உப்பு வந்து கரெக்டாக வந்து சரி போதான்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலக்கி விட்டுனே இருக்கணும். விட்டுனே இருங்க. ஸோ இது மீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து வச்சுருக்கேன். ஸோ தட் சீக்கிரம் வந்து ரெண்டுமே வந்து ஆகிடும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஒர்க் ஆகும். இப்படி கலக்கிட்டே இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு மேலே வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கேஸும் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இது வந்து கலக்கிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்து இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து ஒரே வாட்டி வந்து செஞ்சிடலாம். ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய குண்டாவில் செஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருந்தால் கூட பரவாயில்ல. பட் அந்த குட்டி இதில் வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வேக வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உப்பெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியை நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பேன். கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும். கேஸ் வந்து இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா வந்து வெந்துடுச்சு. ஸோ இன்னொரு 5 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து வெந்துடும். இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்குது. நல்லா ஆறின பிறகு தான் நம்ம வந்து போட போகிறோம். பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவர் மேலே போடுறோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து நல்லா ஆறின பிறகு தான் போடணும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். வத்தல் வந்து ஊற்றிட்டு ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது. ஸோ எஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேன் காற்று தான் ஊற்ற போகிறோம்.
சூடெல்லாம் வந்து ஆறு இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பக்கத்தில் ஊற்றிட்டு இந்த பக்கம் வந்து ஆறு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து இப்படி ஊற்றி வந்துட்டான். ஸோ இந்த வத்தல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சோள வத்தல் வந்து போட்டு முடிச்சாச்சு. ஸோ இந்த பக்கம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோள வத்தல், அது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வத்தல் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து உழந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணி மாலை எடுத்து போட்டுட்டு இதே மாதிரி நான் வந்து போட்டேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒரு 2 days இப்படியே விட்டோம்னா ஃபேன் காற்றுல வந்து ஆறிடும். தேங்க்யூ. சோள வத்தல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து போட்டுட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days வந்து அப்படியே விட்டுட்டு போகிறோம். விட்டுட்டு போனாக்கா ஃபேன் காற்றுல வந்து ஆறிடும். சூப்பரான பாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. அது உழந்த பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து வந்துடும். சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கு இல்லையா? ஆலு பராத்தா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆலு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி அண்ட் தென் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, வெங்காயம் எடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கிற பிறகு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் பர்ஃபெக்டாக வந்து அது வந்து கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். மாவு வந்து 1 hour முன்னே பொழிஞ்சு வச்சுட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான பராத்தா மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து தேய்ச்சிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி வந்து தேய்ச்சிக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாதிரி பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து போட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஸோ இந்த மாதிரி வந்து ரவுண்டாக வந்து பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி பண்ணி தான் இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நமக்கு வந்து சூப்பரான பராட்டா ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்படி வேணால் கையில் வேணால் தட்டிக்கலாம். இந்த சப்பாத்தி இது மாதிரி கூட வச்சு தட்டிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தட்டுதான் லைட்டாக வந்து கலக்கணும். இது மாதிரி பார்த்திங்கன்னா போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் வெந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேணால் ஆயில் போட்டுக்கோங்க. இல்லைனா அப்படியே வந்து விட்டுடுங்க. அது நல்லா கொஞ்ச நேரம் வந்து பாயில் ஆகட்டும். அப்புறம் வந்து திருப்பி போட்டு ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இதை போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ரொம்ப ஆயில் போட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் ஆயில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஜஸ்ட் வந்து இந்த பக்கம் வந்து லைட்டாக ஆயில் போட்டுக்கிறேன். ஒரு பராட்டாக்கு வந்து ஆயில் போட்டுக்கோங்க. இன்னொரு பராட்டாக்கு வந்து ஆயில் போட்டுக்கோனா மேக்ஸிமம் வந்து ஆயில் வந்து ஸ்கிப் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. நல்லா வந்து வேகட்டும். இந்த மாதிரி வந்து சப்பாத்தி வந்து பராட்டா வந்து தேய்ச்சிக்கலாம். இந்த பக்கம் வந்து ரெடி ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஸ்டஃபிங் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்ட்னஸ் வந்து நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். பராட்டா வந்து ரெடி ஆகிருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் போட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பராட்டா ஸோ ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சட்னி வந்து செய்ய போகிறோம். அது சிம்பிள் தேங்காய், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிளகா, காப்பி தேவையான மிளகா போட்டுட்டு ஜஸ்ட் வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ அது வதங்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு ஜஸ்ட் நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ வதங்கிட்டு ஜஸ்ட் வந்து ரெண்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி சிம்மில் வந்து வச்சுடுங்க. ஒரு 10 to 15 minutes எடுத்து சிம்மில் எடுத்தோம். அந்த பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்னி ரெடி பண்ணுவோம். இப்போ வந்து வாழைக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஸோ ஆயில் போட்டோம். ஆயில் நல்லா கடுகு சேர்க்கும். ஸோ வெங்காயம் ஸோ இஞ்சி போட்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ டொமேட்டோ பியூரி வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு தொக்கு மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, ஒரு தொக்கு மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம வந்து வாழைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ மிளகா பொடி இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியாக பொடி எல்லாமே இருக்கும். போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசினஸ் வந்து 2 பேரை தான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து
க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஸ்டீமில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வெந்து இருக்குது. கொஞ்ச நேரம் வந்து அப்படியே ஒரு 10 to 15 minutes வரைக்கும் அப்படியே வைக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து வெந்து இருக்குது. ஒரு 5 minutes வந்துச்சுன்னா போதும், சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக பாருங்க, டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, ஸ்டீம் ஆகட்டும். சூப்பராக இருக்கும்.